கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனித வாழ்க்கையில் உடைகள் என்பது ரொம்ப முக்கியம். சொல்லப்போனால் அநேகர் அதிகமாக கவனம் செலுத்துவது இந்த உடைகள் தான். உணவு இல்லாத வேளையிலும் கூட நம்ம உடைகளை ரொம்ப முக்கியப்படுத்தி நம்ம அணிவோம். ஏன்னா உணவு இல்லாமல் இருக்க முடியும், ஆனால் உடைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடைகளை அணிகிற பொழுது அதற்கு ஏதாவது கொள்கை இருக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. உடைகளை பொறுத்தவரை 2 நோக்கம் இருக்குது. ஒன்று, நாம் நன்றாக தோன்ற வேண்டும். நாம் நன்றாக தோன்றும்படியாக உடை உடுப்பது தவறல்ல. ஏன்னா ஒரு வீட்டை கூட நன்றாக தோன்றும் விதமாக தான் கட்டுகிறோம். ஒரு டேபிளை கூட நன்றாக தோன்றும் விதமாகத்தான் நம்ம அதை ஒழுங்குபடுத்துகிறோம். நம்முடைய வீட்டு உபயோகப் பொருள் நிறைய பொருட்கள் வெறும் செயல்பாட்டை மட்டும் கொண்டதல்ல, ஒரு நல்ல தோற்றத்தையும் கொண்டது. அதுபோல் நாமும் கூட நன்றாக தோன்றுவதில் தவறே கிடையாது. மிகவும் அற்பமாக தோன்ற வேண்டும், மிகவும் மோசமாக தோன்ற வேண்டும் என்ற நோக்குகள் தேவையில்லை. நாம் கர்த்தருடைய பார்வையிலும் மனிதனுடைய பார்வையிலும் டீசெண்டாக தோன்றணும். அதே இடத்துல இன்னொரு கொள்கை என்னென்னா, உடையினுடைய பிரதானமான ப்ரைம் பர்பஸ் என்னவென்றால், நம்முடைய உடல் உரிய விதமாக மறைக்கப்பட வேண்டும். எந்த உடை உடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல. நவீன உடையா, பாரம்பரிய உடையா, இல்லை பழைய காலத்தில் எல்லாம் உடுத்தாங்களே அந்த மாதிரி உடையா, அந்த காரியமல்ல. சில பழைய காலத்து உடைகள் இன்றைக்கு அநேகர் அணிகிறார்கள். ஆனால் மாடர்ன் ட்ரெஸ்ஸை விட அது மோசமாகவும் இருக்கிறது. சில பழைய காலத்து உடைகள் மிகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது. ஆக பழைய காலத்து உடைகள் அணிகிறோமா, பாரம்பரிய உடைகள் அணிகிறோமா, நவீன உடைகள் அணிகிறோம்னு மேட்டரே கிடையாது. நீங்கள் எப்படிப்பட்ட உடைகளை அணியலாம். அந்த உடைகள் உங்களுக்கு ஒரு நல்ல தோற்றத்தை தர வேண்டும், ஒரு நல்ல ஒழுக்க தோற்றத்தை தர வேண்டும், கண்ணியமான தோற்றத்தை தர வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுடைய உடலை அது உரிய விதமாக மறைக்கிறது. இன்றைக்கு அநேகர் உடல் உரிய விதமாக மறைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை குறித்து கவலை செலுத்தாதபடிக்கு, நான் உடுத்திருக்கிற உடை என்பது உலகத்தில் எல்லோரும் உடுக்கிறதனுடைய அந்த ஸ்டைலுக்கு ஒத்ததாக இருக்கிறதா, இந்த உலகத்தின் மத்தியிலே அநேகர் மத்தியில் வாழுகிற பொழுது அவர்களுடைய உடைக்கேற்ப என்னுடைய உடைகளும் இருக்கிறதா என்ற கண்ணோட்டத்தில் உடுக்கப்படுகிறது. தேவனை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் எப்பொழுதுமே வேதம் என்ன சொல்லுகிறார்? ரோமர் 12:2 நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் அணியக்கூடாது. அதாவது உலகத்தில் எல்லாரும் செய்கிறார்கள், பெரும்பாலானோர் செய்கிறார்கள், நாம் செய்யக்கூடாது. உலகத்தில் அநேகரால் இது பின்பற்றப்படுகிறது, அதனால் நம்ம பின்பற்றப்படும். ஆண்டவருடைய பார்வையில் என்ன? சங்கீதம் 96:9 வாசிக்கும் பொழுது, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த அலங்காரம் என்றால் என்ன? நாம் எப்படிப்பட்ட உடைகளை அணிகிறோம், எப்படிப்பட்ட நகைகளை அணிகிறோம் என்பது இரண்டாவது விஷயம். நகைகளை அணியலாம், உடை அணியலாம், ஆனால் பரிசுத்தம் நம்முடைய வாழ்வில் தோன்ற வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு அடையாளத்தை எழுந்துவிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்காக குறிப்பிட்ட விதமான பக்தியை வெளிப்படுத்தும் விதமான உடைகளை அணிய வேண்டும் என்பதில்லை. பக்தியை வெளிப்படுத்துகிற உடையல்ல. பக்தியை வெளிப்படுத்துன்னா சிலர் காவி அடைவாங்க, சிலர் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவாங்க, சிலர் ஃபுல் அண்ட் ஃபுல் நீட் அண்ட் க்ளீனாக ட்ரெஸ் போடுவாங்க. அப்படி இல்லை. பக்தியை வெளிப்படுத்துகிற அடையாளம் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும் அடையாளம். அதாவது என்னுடைய தோற்றம் யாருக்கும் இடறுதல் அல்ல. யாரும் என்னை பார்த்து நான் சரியாக இல்லை என்று எண்ணுவதற்கு வாய்ப்பில்லை. என்னுடைய உடைகள் உடலை உரிய விதமாக மறைக்கவில்லை என்று யாரும் சொல்ல இயலாது. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், உடையெல்லாம் பார்க்கக்கூடாது சார், உலகத்தில் ஒவ்வொரு ஸ்டைல் வருது, ஒவ்வொரு டிசைன் வருது, புதுசு புதுசாக ஃபேஷன் வருது, எல்லாம் மாறிட்டு இருக்குது, எப்படி உடை அணிகிறால் பார்க்கக்கூடாது, மனசை தான் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் மனசை நாம் பெரும்பாலும் எங்கே பார்க்குறோம்? மனிதர்களுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் தான் பார்க்குறோம். ஒருவருடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் கூட அவருடைய மனம் எப்படி இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்கு ஏற்றதாக இருக்கிறது. நாம் உள்ளாக ஒழுக்கம், கண்ணியம், அப்போ வேதத்துக்கு சொல்லுவது நல்ல அடக்கம், 1 தீமோத்தேயு 2 10-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது தகுதியான உடை, அது அடக்கமான உடை, சாந்தமுள்ள ஒரு ஆவி வெளிப்படுத்துகிற உடை அப்படிலாம் சொல்லப்படுது. எனவே ஆன்மீக தோற்றம் கொண்ட உடைகளை அணிய வேண்டும் என்பதல்ல, எந்த உடையும் அணியலாம். உடலை உரிய விதமாக மறைத்திருக்கிறது என்று நம்முடைய மனம் நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். வெளித்தோற்றம் முக்கியமில்லை, உள்தோற்றம். உள்தோற்றத்தினுடைய ஒரு வெளிப்புற ரிஃப்ளெக்ஷனாக நம்முடைய உடைகள் இருக்க முடியும். எனவே என்னுடைய உடை நற்தோற்றம் உள்ளது, கண்ணியமானது, கர்த்தருடைய பார்வையிலும் மனிதனுடைய பார்வையிலும் அது உரிய விதமான நோக்களை நிறைவேற்றுகிறது என்ற நிச்சயத்தோடு நான் உடை அணிய வேண்டும். இதில் நமக்கு டெம்ப்டேஷன்லாம் உண்டு. ஆனால் உலகத்துக்கு ஒத்தபடி நம்ம வாழ்வதற்கு அழைக்கப்படலை. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் அணியாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சில நேரங்களில் நாம் உலகத்துக்கு ஏற்றபடி இல்லைன்றது போன்ற ஒரு உணர்வு வரலாம். அநேகரை போல் நம்ம ஃபேஷனபுளாக இல்லையே, ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்த அலங்காரத்தோடு காணப்படுவோம். பரிசுத்த அலங்காரம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க அலங்காரம்.
என்னை பார்க்கிற எவருக்கும் நான் ஒரு சரியற்ற உலகத்திற்கேற்றவளாக இருக்கிறேன் என்கிற எண்ணம் வராதபடியாக தோற்றம். எனவே இந்த விஷயத்தில் ஆண்டவர் நமக்கு ஏற்ற ஞானத்தை வழிநடத்தி கொடுத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். எனவே அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு என்னுடைய வாழ உட்படும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.